வணக்கம் பாபிசாதி ஃபேமிலி. எஸ்பிஐ பிஓ நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ இருந்த ஒரு ஜோஷ் மோட்டிவேஷன் எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆயிருக்குது. ஸோ எனக்கும் தான் லைட்டாக ஃபேட் ஆயிடுச்சு. ஸோ அதை நம்ம திரும்ப கொண்டு வரதுக்காக நான் வந்து ஒரு 21 days கன்சிஸ்டன்சி சேலஞ்ச் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 21 days சீரீஸ். திஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 10th of July. ஸோ இன்னும் ஒரு 21 days, நெக்ஸ்ட் 21 days வந்து சோஷியல் மீடியாவெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு எஸ்பிஐ பிஓ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா August 1 and 2 அன்னைக்கு நம்மளுக்கான சர்ப்ரைஸ் எக்ஸாம் ஹாலில் காத்துட்டு இருக்குன்னு தான் சொல்றேன். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா நம்ம உள்ள போவோம். பிகாஸ் வித் த கான்ஃபிடென்ஸ் வென் எவர் யூ ஸ்டார்ட் சம்திங் அதோடைய ரிசல்ட் ஆல்வேஸ் பாசிட்டிவா தான் இருக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எப்படி சொல்றது, ப்ராக்டிக்கல் கான்ஃபிடென்ஸா இருக்கணும், நாட் ஓவர் கான்ஃபிடென்ஸ். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் 21 days இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ரெடியா ஆகுங்க. ஸோ எஸ், let's start to the video. So before that, I'm very grateful for my subscribers and to my வியூவர்ஸ். ஸோ வியூவர்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி அண்ட் வாட் ஆர் த திங்ஸ் யூ நீட் அப்படின்றத கமெண்ட் பண்ணிங்கன்னா the சேனல் வில் help you a lot in your preparation and எனக்கும் அது ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். This will be a one-stop solution for banking aspirant, especially for the beginners. So please do subscribe to my channel and hit the bell icon for the notification. Okay, so straight வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த சேலஞ்ச் வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 21 days கன்சிஸ்டன்சி சேலஞ்ச். ஸோ என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 10th Julyலேருந்து ஸ்டார்ட் ஆகி 30th July வரைக்கும். ஸோ டெய்லி வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். லைக் இது வந்து ஒரு லாங் வீடியோவாக தான் இருக்கும். இந்த வீடியோல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பாஸ் பண்ணி அந்த டேவை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ எப்படி இருக்கும்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க டெய்லியும் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 அன்னைக்கு நான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படின்னா நான் உங்களுக்கு 10 questions ஃப்ரம் தி 9th of July இருந்து உங்களுக்கு 10 questions வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அப்பதான் எனக்கு வந்து கரெக்டா இருக்கும். சோர்ஸ் வந்து அஃபேர்ஸ் கிளவுட். ஸோ நீங்க டெய்லியும் கன்சிஸ்டன்ஸா வந்து படிச்சிட்டீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சீங்க, அஃபேர்ஸ் கிளவுட் ஆர் எனி அதர் சோர்ஸ்ல இருந்து படிக்கிறீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் அஃபேர்ஸ் கிளவுட் படிக்கிறேன்னா நான் அஃபேர்ஸ் கிளவுட்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுக்கிறேன். ஸோ தட் யூ கெட் த மோட்டிவேஷன் டு சால்வ் 10 questions. ஏன்னா 10 questionஸுமே நம்ம படிச்ச கண்டென்ட்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா தட் கிவ்ஸ் யூ அ புஷ் டு டூ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். கரெக்டா? ஸோ அதனால கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அஃபேர்ஸ் கிளவுட்ல இருந்து டெய்லி 10 questions நான் எடுக்கிறேன். ஆப்ஷன்ஸ் கிடையாது, ஜஸ்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர். அது வந்து நான் போஸ்ட் யூடியூப்ல இருக்கக்கூடிய போஸ்ட் காலம்ல நான் அதை போஸ்ட் பண்றேன். ஸோ அதை நீங்க பார்த்துக்கோங்க. அண்ட் வீடியோலையும் அந்த கிளிப்பிங்ஸ் வந்து நான் ஆட் பண்றேன் அண்ட் ஆன்சர்ஸும் வந்து அதுலயே அட்டாச் பண்ணிடுறேன். அட் த பாட்டம் ஆஃப் தி பிடிஎஃப் ஒரு ஃபிளாஷ் கார்டில் வந்து நான் அந்த மாதிரி அட்டாச் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 6 கிராமர் ரூல்ஸ் வந்து டெய்லி பண்ணலாம். ஸோ டெய்லி என்ன பண்றேன் அப்படின்னா 6 கிராமர் ரூல்ஸ் வந்து ரிவைஸ் பண்ண போறேன். ரிவைஸ் பண்ணிட்டு 20 செட் ஆஃப் கொஷின்ஸ், 20 to 30 கொஷின்ஸ். அது எந்த மாதிரிலாம் இருக்குன்னா நாட் ஜஸ்ட் எரர் ஸ்பாட்டிங். இப்போ ஃப்ரேசல் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு கூட நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா கிராமர் ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃப்ரேசல் ரீஅரேஞ்ச்மெண்ட் மூலியமாகவோ இல்லை கிளாஸ் டெஸ்ட் மூலியமாகவோ இல்லை எரர் ஸ்பாட் மூலியமாகவோ எங்கெல்லாம் இந்த கிராமர் ரூல்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுமோ அந்த மாதிரியான மாடல் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு 20லேருந்து 30 கொஷின்ஸ் வந்து நான் அதுலேயே அட்டாச் பண்றேன், அந்த வீடியோல அட்டாச் பண்ற பின்னாடி. ஸோ இந்த கிராமர் ரூல்ஸ் வந்து நீங்க பாருங்க, பார்த்து அந்த 20 கொஷின்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்படி வந்து நீங்க பண்றப்போ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ஆன்சர்ஸும் வந்து பின்னாடியே வந்து உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து 10 வக்காப்ஸ் வந்து டெய்லி வந்து உங்களுக்கு போஸ்ட் காலம்ல வந்து நான் போஸ்ட் பண்றேன். நான் நோட் பண்ற வக்காப்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு அதுல நான் போஸ்ட் பண்றேன். அண்ட் குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அரித்மெட்டிக் டாபிக்ஸை வந்து ரிவிஷன் தான் பண்ண போறேன், நாட் ஸ்கிராச்ல இருந்து சொல்லி தர போறது கிடையாது. லைக் நிறைய மாடல்ஸ் இருக்குதுல்ல, எஃபிஷியன்சி. இப்போ பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் எடுத்தோம்னா இன்லெட் பைப்ஸ் இருக்கு, அவுட்லெட் பைப்ஸ் இருக்குது, அண்ட் எஃபிஷியன்சி பேஸ்ட் இருக்குது, டயமீட்டர் பேஸ் பண்ணது இருக்குது. அண்ட் மென்சுரேஷன் பார்த்தோம் அப்படின்னா கியூப்ஸ், ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு அண்ட் நிறைய சப்டாபிக்ஸ் இருக்கு. அந்த எல்லா சப்டாபிக்ஸையும் எடுத்து எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரியான ஒரு வீடியோ தான் வந்து அந்த இதுலயே நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ இது எல்லாமே என்ன நான் பண்ண போறேன்னா நாட் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் வீடியோவா நான் மேக் பண்ண போறது இல்லை, எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா ஒரே வீடியோல கொடுக்க போறேன். வித் டைமிங் வந்து கீழே வச்சு எந்த டைம்ல வந்து உங்களுக்கு என்ன வீடியோ வரும் அப்படின்றத அதோட நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன்.
நெக்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக் ரிவிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ டைம் அண்ட் ஒர்க்குன்னு இன்னைக்கு நான் டாபிக் எடுக்கிறேன் அப்படின்னா, நான் ஆர்டர் ஆஃப் தி டாபிக்கையும் வந்து எல்லாமே உங்களுக்கு நான் எப்படி கொண்டு போக போறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு முன்னாடியே அந்த டைம் டேபிள் சொல்லிடுறேன். அப்போதான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுல வந்து எல்லா மாடல்ஸும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஒரு மாடலுக்கும் 5 ப்ராக்டிஸ் கொஸ்டின் கண்டிப்பா ஒரு மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் நான் கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணுவேன். அண்ட் மினிமம் வந்து எவ்வளோன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் சம்டைம்ஸ் ஈஸியா இருந்துச்சுன்னா அந்த மாடல் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, நாட் அ டாபிக் வைஸ். இப்ப வந்து டைம் அண்ட் ஒர்க்குக்கு 5 டாபிக்ஸ் நான் 5 கொஸ்டின்ஸ் தரேன்றது கிடையாது. டைம் அண்ட் ஒர்க்ல இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸுக்கு ஒவ்வொரு மாடல்ஸ்க்கும் 5 கொஸ்டின்ஸ். அந்த ஒரு ஒரு மாடலுக்கும் ஒரு ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் எடுத்து நான் சால்வ் பண்ணி ரிவைஸ் பண்ணி காமிச்சிடுவேன். அண்ட் எஸ்பிஇபிஓல மொத்தம் கண்டிப்பா 3 டிஐ கேட்பாங்க. அதுல ஒரு டிஐ வந்து கண்டிப்பா கேஸ்லெட் பேஸ் பண்ணது இருக்கும். ஸோ கேஸ்லெட் வந்து நிறைய பேருக்கு சேலஞ்சிங்கா இருக்குது. அதுல வந்து நான் என்ன பண்றேன், டெய்லி உங்களுக்கு ஒரு கேஸ்லெட் நான் எடுத்துட்டு வந்து அந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் 2 டிஐ வந்து ப்ராக்டிஸ்க்கு கொடுப்பேன். ஸோ இது எல்லாமே ப்ராக்டிஸ் செஷன் எல்லாமே எப்படி இருக்கும்னா, நீங்க கீழே வந்து ஆன்சர்ஸ் வந்து போடுங்க. உங்களுடைய போட்டோஸ் வந்து நீங்க சால்வ் பண்ண பேப்பர் எடுத்து போட்டோ பண்ணி நீங்க வந்து போட்டோ எடுத்து கமெண்ட் செக்ஷன்ல அப்லோட் பண்ணுங்க. ஸோ தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தோஸ் ஃபார் வாட்சிங். பிகாஸ் எல்லா இந்த மாதிரி நான் ஒரு 5 கொஷின்ஸ் நான் கொடுக்குறேன், 5 கொஷின்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். பிகாஸ் நானும் ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் தான். ஸோ இது வந்து நான் ப்ராக்டிஸ்க்காக கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. டவுட்ஸ் நான் கண்டிப்பா கிளாரிஃபை பண்றேன். பட் எல்லா கொஸ்டினும் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமானா கிடையாது. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த மாடல்ல வந்து நீங்க அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி பாருங்க. தென் வந்து ரீசனிங்க்கு வந்து டெய்லி 3 கைண்ட்ஸ் ஆஃப் பசில், வேரியஸ் பசில்ஸ் வந்து எடுத்துட்டு வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நாள் பாக்ஸ் பேஸ்டு, மந்த் பேஸ்டு, ஃப்ளோர் பேஸ்டு, 2 வேரியபிள், சிங்கிள் வேரியபிள், அந்த மாதிரி நிறைய எடுத்துட்டு வரேன். அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் அதே மாதிரி தான். hexagon, pentagon, square, few are facing inside, few are facing outside, அந்த மாதிரி உங்களுக்கு ரேண்டமான நிறைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டைப்ஸ் அண்ட் பசில் டைப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு 3 எடுத்துட்டு வரேன். அண்ட் அதே லைன்ல இருக்கக்கூடிய 3 செட் ஆஃப் ப்ராக்டிஸ் பசில்ஸும் வந்து நான் உங்களுக்கு அந்த வீடியோலயே அட்டாச் பண்ணுவேன். அண்ட் மார்க் வந்து டெய்லி 2 மார்க் கண்டிப்பா எடுக்க ஆரம்பிங்க. இன்னையில இருந்து கண்டிப்பா எடுக்க ஆரம்பிங்க. அண்ட் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்ததுக்கு அப்புறம், அட்மிட் கார்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஸ்லாட் எந்த டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த டைம்ல ஒரு மார்க் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நீங்க மார்க் வந்து எதுலனாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ப்ராக்டிஸ் மார்க், கைட்லி அண்ட் ஆலிவ் போர்டு, இந்த மாதிரி எந்த மார்க் டெஸ்ட் வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. இல்ல லைவ் மார்க் கூட நீங்க எடுங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல வந்து நான் இன்னைக்கு இந்த மார்க் எடுத்தேன், மார்க் நம்பர் 1 ஃப்ரம் ப்ராக்டிஸ் மார்க், இந்த என்னுடைய மார்க் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போடுங்க. உங்களுடைய மார்க்ஸ் எல்லாத்தையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அதர் ஹேவ் த மோட்டிவேஷன் டு டூ தேர் மார்க்ஸ் டெய்லி. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா, டெய்லி 7 o'clock மார்னிங் வந்து உங்களுக்கு டெய்லி வந்துடும். ஸோ எஸ், இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா இது எப்படி கொண்டு போறேன்றத சொல்லிடுறேன். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னா, ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல 10 கொஸ்டின்ஸ் வந்துடும். அது வந்து ஃபிளாஷ் கார்டு மாதிரி உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணிடுவேன். ஓகேவா? சோர்ஸ் வந்து அஃபேர்ஸ்களோட படிச்சுக்கோங்க. அண்ட் இங்கிலீஷ்க்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் பார்ட்லயே வந்து அந்த 6 கிராமர் ரூல்ஸ் உடைய ஃபிளாஷ் கார்டு கொடுத்து அந்த ஃபிளாஷ் கார்ட்லயே நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பேன். ஆர் எய்தர் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல இருந்து நான் ஆரம்பிப்பேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு 20 செட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபிளாஷ் கார்டா வரும். ஓகேவா? அந்த 20 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஆன்சர் வந்து பின்னாடி வரும். ஓகேவா? ஸோ 20 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரும். 20 கொஸ்டின்ஸ் வித் ஒரே ஃபிளாஷ் கார்டில் வரும். 2 ஃபிளாஷ் கார்டை ப்ரொவைட் பண்ணுவேன். அதுல ஒரே ஃபிளாஷ் கார்டில் வந்து 10 கொஸ்டின்ஸ் இருக்கும், கீழே ஆன்சர்ஸ் இருக்கும், எந்த இடத்த நம்ம மாத்தணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் வக்காப்ஸ் வந்து 10 வக்காப்ஸும் வந்து உங்களுக்கு ஃபிளாஷ் கார்டில் வந்துடும். ஸோ இந்த ஃபிளாஷ் கார்டில் கொடுக்குற ஐட்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு டெய்லி பிடிஎஃப் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி பிடிஎஃபாக நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த 5 செட் ஆஃப் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது, இந்த 2 செட் ஆஃப் டிஐ, இந்த 3 செட் ஆஃப் ப்ராக்டிஸ் பசில், இந்த ரீசனிங், இது எல்லாமே இருக்குதுல்ல, இந்த ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும்னா, டே 1 பிடிஎஃப், டே 1 கன்சிஸ்டன்சி சேலஞ்ச் பிடிஎஃப்ல அந்த ஃபிளாஷ் கார்டு எல்லாமே அந்த பிடிஎஃப் இருக்கும், லைக் கம்பைல்டா இருக்கும். ஸோ நீங்க வீடியோ பார்த்துட்டு கிளாஸ் மாதிரி ரிவைஸ் பண்ணிட்டு நீங்க அங்க போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 6 கிராமர் ரூல்ஸ் பாருங்க, போய் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி அதை அப்படியே வந்து ஆன்சர்ஸ் பாருங்க. இல்லைன்னா உங்களுக்கு வீடியோலயே வந்து வரும், அதை நீங்க பாஸ் பண்ணிட்டு நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும்.
இருக்கும். நீங்க அப்படியும் படிச்சுக்கலாம், இல்ல பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுனாலும் படிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரிதான் அரித்மெட்டிக் வந்து உங்களுக்கு ஆல் மாடல்ஸ் வந்து பேசிக்கா ரிவைஸ் பண்ணுவேன். இதுல வந்து மோஸ்ட்லி கன்வென்ஷனல் மெத்தடை விட எப்படி குயிக்கா சால்வ் பண்றதுன்றது தான் இருக்கும். ஏன்னா நீங்க கண்டிப்பா பேசிக்ஸ் எல்லாமே நேரத்துக்கு படிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து எப்படின்னா ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸா தான் இருக்கும். எப்படி வந்து 30 செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு மாடலையும் நம்ம அப்ரோச் பண்ணணும், எதுக்கெல்லாம் நம்ம கன்வென்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் தரவு ரிவிஷன் இருக்கும். கிராமர் ஃபார்முலாஸ்ல இருந்து இந்த மாடல் வந்தா இப்படிதான் அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தரவு ரிவிஷன் வந்து ஒரு டாபிக்கும் நான் எடுத்துட்டு வருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைம் அண்ட் ஒர்க் எடுக்கிறேன் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்குக்கு 1 or 2 days அது அந்த டாபிக் உடைய லென்த்தை பொறுத்து இருக்குது. பிகாஸ் ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் தான் மாடல்ஸ் இருக்கும், ஒரு சில டாபிக்ஸ் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கும். ஸோ நிறைய மாடல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ வந்து ரொம்ப டம்ப் ஆயிடும். ஸோ நான் அதிலே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து கேஸ் லெட்டும் கண்டிப்பா வந்து நான் வீடியோலயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த 2 செட் ஆஃப் ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு ஃபிளாஷ் கார்டாகவும் பின்னாடி வரும். அண்ட் இல்லைன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஆகும் நீங்க பாத்துக்கலாம். அண்ட் பசிலும் வந்து நான் உங்களுக்கு லைவா வந்து எப்படி சால்வ் பண்ணணும், டைமர் வச்சு எப்படி ப்ராப்பரா நான் டைமருக்குள்ள உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். சால்வ் பண்ணிட்டு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா வந்து நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கப்பே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். என்னடா அது 2 minutes 3 minutes போகுதுன்ற மாதிரி இருக்கும். இதே நான் பக்கத்துல டைமர் வச்சு லெஸ் தென் 1 minute என்னுடைய மெத்தட்ல நான் சால்வ் பண்ணி காமிக்கிறப்போ ஓகே இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணா நம்ம சீக்கிரமா சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா கிடைக்கும். அண்ட் நான் ஏன் அதை பண்ணேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சைட் பை சைட் நான் எக்ஸ்பிளைனும் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் 21 days வந்து சேலஞ்ச் இருக்க போகுது. ஸோ உங்களுடைய விஷயம் எல்லாமே நான் என்ன சொல்வேன் அப்படின்னா இந்த வீடியோவை டெய்லியும் பாருங்க. ஓகேவா? ஸோ நீங்க வந்து கன்சிஸ்டண்டா இருக்கணும். என்ன படிக்கிறது, என்ன டாபிக்ஸ் படிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாம இப்ப டே 1 வந்து நீங்க டைம் அண்ட் ஒர்க் படிக்க போறீங்களா, டே 2 வந்து பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் படிப்பீங்க, அதுக்கப்புறம் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், ட்ரெயின், போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், இந்த மாதிரி டெய்லி நீங்க ஒரு டாபிக் படிச்சு அதுல இருந்து நான் உங்களுக்கு 5 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் மினிமம் வந்து உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் ஆகுது ப்ராக்டிஸ் நான் கொடுத்துருவேன். ப்ராக்டிஸ் செட்ல கொடுத்துருவேன். அப்படின்னு பாக்குறப்போ ஒரு அரித்மெட்டிக் டாபிக் நீங்க 30 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. நான் ஒரு 3 பசில் சால்வ் பண்றது இல்லாம நீங்களும் தனி ஒரு 3 பசில் சால்வ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 6 பசில் 6 சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டெய்லி இதெல்லாம் நீங்க பண்றீங்கன்றப்போ உங்களுக்கு கண்டிப்பா பூஸ்ட் ஆகும். நான் பண்றது எல்லாமே என்னன்னா எதெல்லாம் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டா இருக்குமோ அந்த மாதிரி டாபிக்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். பிகாஸ் சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, கோடிங், டிகோடிங், டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே நம்ம எல்லாருமே நல்லா தான் பண்ணுவோம். பட் எந்த இடத்துல நம்மளால வந்து டிஃபரன்ஸ் காட்டணும், எங்க நம்மளுக்கு ஸ்பீட் வேணும்னா இப்ப நான் கொடுத்துருக்க இந்த அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ், கேஸ்லெட், பசில், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்கோர் வராத இடத்த தான் நான் கான்சென்ட்ரேட் பண்றேன். ஸோ அதுதான் நம்மள வந்து டிமோட்டிவேட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டு போக விடாம தடுக்குது. ஸோ அதை பிரேக் பண்றதுக்கு தான் நான் இந்த ஒரு 21 days கன்சிஸ்டன்சி சேலஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த டாபிக் படிக்கணும், மார்க் எழுதணும், கரண்ட் அஃபேர்ஸ் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம டெய்லி இந்த வீடியோவை வந்து பாருங்க, அதுவே போதும். கண்டிப்பா நான் போடக்கூடிய வீடியோ லென்த்தியா தான் இருக்கும். பிகாஸ் ஏன்னா நான் அவ்வளோ கண்டென்ட் அந்த வீடியோல கொடுக்குறேன்றப்போ டெஃபினட்டா லென்த்தியா தான் இருக்க போகுது. ஸோ ப்ளீஸ் பேர் தட். அண்ட் அட் த டே எண்ட் ஆகுறப்போ, அந்த 21 days சேலஞ்ச் எண்ட் ஆகுறப்போ யூ வில் ரியலி தேங்க் மீ அண்ட் யூ வில் ஃபீல் தட் திஸ் சீரீஸ் இஸ் கோயிங் டு பி அ கேம் சேஞ்சர். நாட் ஒன்லி லைக் உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு மட்டும் இல்லாம அது ஒரு கன்சிஸ்டண்டா நீங்க வரப்போ இது பண்ணும், உங்களை கண்டிப்பா மோட்டிவேட் பண்ணும். ஸோ இந்த சீரீஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டேட் வந்து July 10. திஸ் வீடியோ ஸ்டார்ட்ஸ் ஆன் 7 AM காலையில 7 o'clock டெய்லியும் கன்சிஸ்டண்டா உங்களுக்கு வீடியோ என் சைட்ல இருந்து வந்துடும். அண்ட் July 30 வரைக்கும் இது இருக்கும். இந்த இதுல வந்து என்ன படிக்கணும்லாம் நீங்க யோசிக்க வேணாம், ஜஸ்ட் வீடியோ வந்து பாருங்க, கம்ப்ளீட் பண்ணிடுங்க, சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஸோ எனக்காக நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நான் உங்க சைட்ல இருந்து எதிர்பார்க்கிறது ஒண்ணு மட்டும்தான், டெய்லி ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். இந்த சேலஞ்சுக்கு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இந்த ஒரு கண்டிஷன் இருந்தா போதும். அண்ட் வீடியோவையும் சேலஞ்சையும் டெஸ்ட் எடுத்துட்டு இந்த குவான்ஸ் இதெல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல வந்து day 1 டன், day 2 டன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் போடுங்க. இந்த மாதிரி ஜஸ்ட் நான் உங்ககிட்ட 21 days மட்டும் தான் கேட்கிறேன். இந்த 21 days வந்து என் கூட சேர்ந்து யூ அண்ட் ஐ will definitely clear this exam. ஓகேவா?
ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணலாம். பிகாஸ் எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் வந்து இட் இஸ் த டஃபஸ்ட் ப்ரிலிம்ஸ். பேங்க் எக்ஸாம்ஸ்லேயே ரொம்ப டஃபஸ்ட் ப்ரிலிம்ஸ் தான் அது எஸ்பிஐ பிஓ தான். ஸோ அந்த பிஓ எக்ஸாமுக்கே நம்ம ரெடி ஆயிட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ப்ரிலிம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒரு கேக் வாக்கா தான் இருக்க போகுது. அண்ட் நம்ம மெயின்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்றதுக்கான டைமும் ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் இந்த 21 days வில் டெஃபினெட்லி ரீடிஃபைன் யுவர் ப்ரிப்பரேஷன், ரீடிஃபைன் யுவர் ட்ராக்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பா இந்த சேலஞ்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. ஜூலை 10th அன்னைக்கு மார்னிங் ஷார்ப்பா 7 AM அன்னைக்கு டே 1 சேலஞ்சில் நம்ம மீட் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங், ப்ளீஸ் ரிமெம்பர், கன்சிஸ்டன்சி பீட்ஸ் மோட்டிவேஷன். ஸோ இந்த 21 days வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 0 excuses, no social media diversion, 0 excuses, ஓகே? ஸோ நோ ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே வேண்டாம், எல்லாத்துக்குமே ஒரு பாஸ் கொடுங்க. இந்த 21 days ஜஸ்ட் யூ குவான்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், மார்க் டெஸ்ட், ரிவிஷன், ப்ராக்டிஸ், ரிவ்யூ த டெஸ்ட், அவ்வளோதான். வேற எதுவுமே வேணாம் இந்த 21 daysக்கு. ஸோ எஸ்பிஐ பிஓக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ரெடி ஆகலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் வி டுகெதர் benefit from this Wabi Sabi family. So thank you so much. Please subscribe to my channel, and if you really like my video, please hit the like button and also share it to your friends. And உங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் என் சைட்ல இருந்து வேணும், என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும்ன்றத ப்ளீஸ் டூ லீவ் இட் இன் தி கமெண்ட் செக்ஷன். பிகாஸ் அப்பதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணும்ன்றது. அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறேன். அண்ட் இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு வேற எப்படிலாம் வந்து இதை எடுத்துட்டு போகலான்ற உங்களோட ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் இப்போ அப்லோட் பண்றேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு 2 days டைம் இருக்குது. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பேஷன்ட்லி லிசனிங் டு திஸ் வீடியோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. ஹாப்பி லேர்னிங்.